காட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி என்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவே காட்டிய வழியுண்டு, பியங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவே காட்டிய வழியுண்டு, பியங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித மோனிகாவுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். சிறப்பாக நாளைய நாளில் 1000 மறை வலுரான புனித அகஸ்டினாருடைய நினைவை கொண்டாடுகிறோம். இருவரும் திருச்சபையிலே மிக முக்கியமானவர்கள். காரணம், புனித அகஸ்தினாரை தன்னுடைய கண்ணீரால் பரிந்துரை சமத்தினால் மனமாற்றியது புனித மோனிகா. ஆகவே இந்த நாளில் சிறப்பாக நம்முடைய திருச்சபையில் இருக்கின்ற தாய்மாருக்காக இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுப்போம். சிறப்பாக தங்களுடைய பிள்ளைகளுடைய மனமாற்றத்திற்காக கண்ணீர் சிந்தி பரிந்துரை செய்கின்ற ஒவ்வொரு தாயையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், அவருடைய சிவங்களூடாக அவருடைய பிள்ளைகளை இறைவனுக்கு வந்த பிள்ளைகளாக இறைவன் மாற்றியருள வேண்டுமென்று இன்றைய திருப்பலியில் ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, துயருவோருக்கு ஆறுதலானவரே, புனித மோனிகா தன் மகன் அகஸ்தீனின் மனமாற்றத்திற்காக பரிவுடன் சிந்திய கண்ணீரை இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டீரே. இவ்விரு புனிதர்களின் வேண்டுதலால் நாங்கள் எங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி உமது அருளின் மன்னிப்பை கண்டடைவோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். எங்கள் வாய்மொழி திருமுகம் வழியாக அறிவிக்கப்பட்டவற்றில் நிலையாய் இருங்கள். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 14 முதல் 17 நிறைவு பெற.
சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டதென இறைவாக்காகவோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதிய திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனங்கலங்கி நிலைகுலிய வேண்டாம், திகிலுறவும் வேண்டாம். எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 96 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. பல்லவி 13 AB. உங்கள் பல்லவியாக, மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். வேற்றினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்களினங்களை நீதி வழுவாது தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களிகூர்வதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும், வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களிகூரட்டும். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். அப்பொழுது காட்டிலுள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும், ஏனெனில் அவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நிலவுலகை நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். மண்ணுலகிற்கு நீதி தீர்ப்பு வழங்க ஆண்டவர் வருகின்றார். கடவுளுடைய வார்த்தை ஈருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உமான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது: வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10 படைக்கின்றீர்கள். ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைப்பிடிக்காமல் விட்டுவிடுகின்றீர்கள். இவற்றை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும், அவற்றை விட்டுவிடக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் பருகும் பொழுது கொசுவை வடிகட்டி அகற்றுகின்றீர்கள், ஆனால் ஒட்டகத்தையோ விளங்கி விடுகிறீர்கள். வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனில் நீங்கள் கிண்ணத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தில் தூய்மையாக்குகின்றீர்கள், ஆனால் அவற்றின் உட்புறத்தையோ கொள்ளை பொருளாலும் தன்னல விருப்புகளாலும் நிரப்புகின்றீர்கள். குருட்டு பரிசேயரே, முதல் கிண்ணத்தின் உட்புறத்தை தூய்மையாக்குங்கள், அப்பொழுது அதன் வெளிப்புறமும் தூய்மையாகும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் புனித மொனிக்காவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். நாளை புனித அகஸ்தினாருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறோம். திருச்சபையிலே இது ஒரு சிறப்பான நாட்களாக அமைகின்றன. தாயினுடைய மகனுடைய இந்த நினைவு நாட்களை அடுத்தடுத்த நாட்களிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். சிறப்பாக இன்றைய நாளிலே தாய்மாருக்காக நாங்கள் செபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். புனித மொனிக்காவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் மிகவும் ஒரு கடினமான வாழ்வை வாழ்ந்த ஒரு தாய். முதலாவதாக அவருக்கு கிடைத்த ஒரு கணவன் கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவராக இருந்தார். இன்னும் அவர் குடிபோதைக்கு அடிமையாக இருந்தார். இதன் காரணமாக பெரும் துன்பங்களை இந்த தாய் ஒரு மனைவியினுடைய ஸ்தானத்திலிருந்து மிக பெரும் வேதனைகளை அனுபவித்தார். அதே வேளையில் அவருக்கு கிடைத்த மகனில் ஒருவர் அகஸ்தினார் இந்த உலக போக்கின்படி வாழ்ந்து ஒரு பாவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆகவே மகனுடைய இந்த வாழ்க்கை காரணமாகவும் பெரும் பெரும் வேதனையை இந்த தாய் அனுபவித்தார். ஆனால் எவ்வாறான ஒரு வழியை கண்டடைந்து வாழ்க்கையிலே வெற்றியை அடைந்தார் என்பதைத்தான் இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சிறப்பாக இன்றைய முதல் மன்றாட்டிலே, இந்த குழு மன்றாட்டிலே சொல்லப்படுகிறது, இந்த தாய் பரிந்துரை செபத்தினூடாகவும் தன்னுடைய கண்ணீரினூடாகவும் தன்னுடைய மகனாகிய புனித அகஸ்தினாருடைய மனமாற்றத்திற்கு வழி சமைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த வேதனைகள் மத்தியிலே இந்த தாய் என்ன செய்தார் என்றால், முதலாவது கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் பரிந்துரை செய்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த செப ஆண்டில் நாங்கள் இவருடைய வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனையோ குடும்பங்களிலே இன்று பிள்ளைகள் பெற்றோரை விட்டு விலகுகின்ற மிக மோசமான வாழ்க்கைக்குள்ளே போகின்ற நிலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம். பல தாய்மார் கண்ணீரிலும் வேதனையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், நல்ல வாழ்வை கண்டடைய வேண்டும் என்று அங்கலாய்ப்பிலே வாழுகின்ற எத்தனையோ தாய்மாரை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வேளையிலே புனித மொனிக்கம்மாள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த கண்ணீர்களை நாங்கள் உலகத்தின் பால் திருப்பாமல் ஆண்டவரின் பால் திருத்த வேண்டும் என்பதுதான் மொனிக்காவினுடைய செய்தியாக இருக்கிறது.
அந்த கண்ணீரோடு ஆண்டவர் நோக்கி பிள்ளைகளுக்காக பரிந்துரை செய்கிற பொழுது அந்த செபம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. சிறப்பாக இந்த தாய் ஒரு முறை ஆயராகிய அம்ப்ரோஸ் அவர்களை சந்தித்து தன்னுடைய மகனை பற்றி முறையிட்டு அழுது புலம்பிய பொழுது அந்த புனித அம்ப்ரோஸ் சொன்ன வார்த்தைகள் மிக மிக முக்கியமானவை. A son of so much tears will not be lost. அதாவது இத்தனை கண்ணீருக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மகன் ஒரு பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த அகஸ்தினாருடைய வாழ்க்கையை மாற்றியது எதென்றால் இந்த தாயினுடைய கண்ணீர் மாத்திரமல்ல, அந்த கண்ணீரோடு செய்யப்பட்ட பரிந்துரை செபம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் எங்களுடைய குடும்பங்களில் இருக்கின்ற தாய்மாருக்காக நாங்கள் மன்றாடுவோம். அவர்கள் புனித மொனிக்கம்மாளுடைய வாழ்வை பின்பற்றி தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு பரிந்துரை செய்து தங்களுடைய பிள்ளைகளுடைய ஆன்மாக்களை காத்துக்கொள்ள இறை ஆசீர் கொடுக்க வேண்டுமென்று எல்லா தாய்மாருக்காக மன்றாடி கொள்ளுவோம். இந்த வேளையிலே எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் ஞானம், மெய்யுணர்வு, ஆற்றல், நுண்மதி என்பவற்றை பெற்றுக்கொள்ளவும் திரு அவையை வழிநடத்த தேவையான வல்லமையையும் தூய ஆவியின் அருளையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாம் அனைவரும் உம் அழைப்பை ஏற்று உமது வழிநடத்தலுக்கு ஏற்ப சாட்சியம் பகரும் வாழ்க்கை வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உம்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் உமது ஆசீரால் நிரப்பி அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விட்டு கொடுத்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் இளையோர்கள் அனைவரும் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவை தங்கள் முன்னுதாரணமாக கொண்டு தமது வாழ்வை சரியான பாதையில் வழிநடத்தி செல்ல வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளில் நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித மொனிக்கம்மாளுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர் நமக்கு தந்து இருக்கின்ற இந்த அழகான வாழ்வு பாடத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே தங்களுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துகின்ற அனைத்து தாய்மாரையும் இந்த பீடத்துக்கு கொண்டு வருகிறோம். அப்பிரசங்களோடு அவருடைய கண்ணீர்களை காணிக்கையாக்குகிறோம். சிறப்பாக இந்த தாய்மாருடைய இந்த கண்ணீரும் பரிந்துரை செபமும் உம்முடைய சன்னிதானம் எட்ட வேண்டுமென்றும் அதனூடாக குடும்பங்களில் இருக்கின்ற பிள்ளைகள் நல்ல மனமாற்றமடைந்து நல்ல வாழ்வை கண்டடைய நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஏற்றிடுவாய். நான் பலியின் பொருளை உணர்ந்து வாழ என்னையே மாற்றிடுவாய். ஏழைகள் வாழ்விலே தினம் தினம் துயரமே என்று அழுதிடும் விழிதனில் நிறைந்த சோகமே. துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன். துயரம் போக்க என்னையே பலியாய் தந்திடுவேன். என்னையேற்று பலியாக மாற்று, என்னையேற்று பலியாக மாற்று. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கும் இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மோனிகாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பலி பொருட்களையும் இடம் கொண்டு வந்து தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் இவை எங்களுக்கு மன்னிப்பையும் மீட்பையும் பெற்று தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமருவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்து தம்மையே அர்ப்பணித்த புனிதர்களில் உமத்து வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவது உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதனை தொடக்கத்திலிருந்து புனிதலைக்கு மீண்டும் அழைக்கு செல்லுகின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதுர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், எல்லா திருராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இவ்வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப் பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுள்ள வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் எமட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கும் அழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி திருபலத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்து கலைக்கப்பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னை தேடும் தெய்வம், நான் உன்னை தேடும் செல்வம், உனதன்பில் உளம் காணும் இன்பம், உறவிலோர் புது வாழ்வு பொங்கும், உறவிலோர்
நேரம் கலங்கரை ஒளி தீபம் கலங்கிடும் துளி நேரம் கலங்கரை ஒளி தீபம் கனிவோடு எனிலேற்றவா இறைவா கலங்காமல் என்னை தேற்றவா என்னை தேடும் தெய்வம் நான் உன்னை தேடும் செல்வம் உனதன்பிலுளம் காணும் இன்பம் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும் உறவிலோர் புது வாழ்வு பொங்கும். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித மோனிகாவின் விழாவில் தூய அருளடியார்த்தின் செயல் எங்களை என்றும் ஒளிவித்து சுடர் வீச செய்வதாக. அதனால் நாங்கள் என்றும் தூய விருப்பங்களில் தனியா பெற்றுக்கொண்டு நற்செயல்களால் திளைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அலையொளிர் அருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி அலையொளிர் அருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி வாழ்க்கையின் பேரரசி பழுதில்லா மாதரசி கலையெல்லாம் சேர்ந்தளில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய் கலையெல்லாம் சேர்ந்தளில் தலைவியும் நீ எல்லா காலமும் காத்திடுவாய் அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே அகால வேளையிலே அம்மா உன் கருணையாலே பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கி வல்ல உன் மகனிடம் கேள் பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கி வல்ல உன் மகனிடம் கேள் அலையொளிர் அருள்தனை அணிந்திடுமா மணிமுடி மாமரினி நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தி
ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.